இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட் கோடோட 283rd கொஸ்டின் மூவ் ஜீரோஸ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் அரே நம்ஸுங்கிற ஒரு அரே கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜீரோஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் மூவ் பண்ணணும். என்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் ஜீரோ எலமெண்ட்ஸோட ரிலேட்டிவ் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ஸ் இருக்கா, நம்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 0 1 0 3 12 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்னால் என்னெல்லாம் 1 3 12. ஸோ இதோட ரிலேட்டிவ் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இது இன்ப்ளேஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ப்ளேஸ் மீன்ஸ் என்னென்னா அவங்க கொடுத்துருக்க அரேயை வந்து மாடிஃபை பண்ணணும். நம்மளே வந்து புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ அதாவது அதோட என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் தோணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை. ஓகே. ஸோ எடுத்துக்கிறேன். என்ன கொஸ்டின் மூவ் ஜீரோஸ் கரெக்டாக மூவ் ஜீரோஸ். ஸோ ஓகே. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நம்ஸுங்கிற ஒரு அரே. ஸோ இந்த அரேயில் நல்லா இருக்கணும் அப்படின்னா 1 0 2 0 4. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீரோஸ் எல்லாத்தையுமே வந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸோட ரிலேட்டிவ் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் ரிசல்டன்ட் அரே எப்படி மாறும் அப்படின்னா இந்த ஜீரோ வந்து இங்கே மூவ் ஆகணும். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அதேமாதிரி இந்த ஜீரோவும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல 2 இருக்கும், இந்த இடத்துல 4 இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும், இந்த இடத்துல ஒரு 0 இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றிருக்கணும். அதாவது எப்படின்னா 1 2 4 0 0 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்ம கொஸ்டினே. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் தோணும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு சரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஜீரோஸ் எல்லாம் ரைட் மோஸ்ட் மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஜீரோஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு வந்து இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் 0 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்க போகுது, அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எது வரைக்கும் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஜீரோஸாக இருக்கும். ரிமூவ் டூப்ளிகேட்ஸில் என்ன பண்ணியிருப்போம், டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் நான் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதேமாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சம்முக்குமே நான் ஜீரோ அதாவது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நான் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எப்படி மாற்றணும் அப்படின்னா 1 0 2 0 4 இப்படி இருக்குது அப்படின்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1லேருந்து இந்த ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸுமே வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா இருக்க போகிறது வந்து ஜீரோஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் என்னோடய கோல். ஸோ இதுதான் என்னோடய ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் நான் ஜீரோஸை வந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்னா எத்தனை ஜீரோ எலமெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இது வரைக்கும் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் ஜீரோஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது தெரியும். ஸோ ஃபில் த ரிமைனிங் வித் ஜீரோஸ். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். இப்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து எது வரைக்கும் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமா ஜீரோஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி வச்சுக்கோங்க இதை. ரிமூவ் டூப்ளிகேட்ஸில் வந்து மூவ் பண்ண மாதிரி இங்கே மூவ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடுக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ 2 பாயிண்டர்ஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
ஸோ நம்ம அரே 0 1 0 2 4 இதை வந்து நம்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இப்போது. ஸோ தட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியும். இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐத்து பாயிண்டரும் ஜெயித்து பாயிண்டரையும் வந்து 0th இண்டெக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்க்குற எலமெண்ட் வந்து 0வாக இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயையும் ஜெயையும் ஐயை மட்டும் மூவ் பண்ணுறேன். 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா ஐயை மட்டும் மூவ் பண்ணுவேன். நான் 0வாக இருக்குது அப்படின்னா ஐயையும் ஜெயையும் மூவ் பண்ணுவேன். ஓகே. ஸோ தட் ஜேயில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் வந்து நான் 0 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே ஐ மூவ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்பர்ஸ் ஆஃப் ஐ வந்து என்ன நான் 0 எலமெண்ட். ஸோ நான் 0 எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். அதாவது ஜேத் இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸ் வந்து மீன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பை நான் 0. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. அப்படி பண்ணனா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜே வந்திருக்கும். இப்போது ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறேன். இந்த இடத்துல ஐ வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போது ஜே இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து 0th இண்டெக்ஸ் மீன் பண்ணுது மாதிரி 0 தான் மீன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐங்கிறது என்னது ஒரு 0, அதாவது 0 நம்ஸ் ஆஃப் ஐ வந்து என்னதாக இருக்குது 0வாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐயை மட்டும் மூவ் பண்ணுறேன். இப்போ ஐ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஐ என்ன 2. இது வந்து ஒரு நான் 0 எலமெண்ட். கரெக்டாக நான் 0 எலமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் நம்ஸ் ஆஃப் ஐ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 வந்துடும். அப்புறமா என்ன பண்ணியிருப்போம், ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஜே வந்து இங்கே போயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும், நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 4. 4ங்கிறது என்ன ஒரு நான் 0 எலமெண்ட். நான் 0 எலமெண்ட்டாக தான் என்ன பண்ணுவோம், நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் நம்ஸ் ஆஃப் ஐ பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது இங்கே என்ன வரும் 4 இங்கே வந்துடும். ஸோ இப்போ என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா நான் இந்த நம்ஸ் அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஜேங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா இது வரைக்கும் வந்து நான் 0 எலமெண்ட்ஸ் அதை இருக்குது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுது. இது வரைக்குமே வந்து நான் 0 எலமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக. இதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், 0வால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஒயில் லூப் வச்சுக்கலாம். இன்னொரு லூப் வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜே + 1 இஸ் லெஸ் தென் லென் ஆஃப் நம்ஸ் போட்டுட்டு நான் அதை வந்து 0ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னவாக இருக்கும், லெட்ஸே என்னங்கிறது வந்து சைஸ் ஆஃப் தி நம்ஸ் அரே. ஸோ அப்போ வந்து பிக் ஆஃப் 1 டைம்ஸ் நம்ம வந்து இந்த அரே வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0வால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிக் ஆஃப் கே வரும். ஸோ இதுதான் இதோட ஒர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி, பிக் ஆஃப் n + பிக் ஆஃப் கே. பேஸ் கேஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த அரேயில் வந்து 0வே இல்லை. ஸோ 0வே இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இந்த கே வந்து நம்ம பண்ணவே மாட்டோம், பிக் ஆஃப் n மட்டும் தான் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. ஃபேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா பிக் ஆஃப் கே வரும் இன் தி ஒர்ஸ்ட் கேஸ். இஃப் சம் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு ஆக்சுவலாக ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி இல்லை. ஓகே சாரி. ஓகே இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அனாலிசிஸ். கோட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா 2 பாயிண்டர்ஸ் என்னென்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்ஸ். ஸ்லோ பாயிண்டர்ஸ் இதோட வேல்யூஸ் என்ன 0,0. ஸோ ரெண்டுமே வந்து 0th இண்டெக்ஸ் மீன் பண்ணிகிட்ருக்கு. ஒயில் எப்போ ஃபாஸ்டஸ் லெஸ் தென் லென் ஆஃப் நம்ஸ். கரெக்டாக. இப்போ என்ன அப்படின்னா இஃப் நம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் வந்து 0 இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லோ கூட வந்து ஸ்வாப் பண்ணிப்போம். அதாவது நம்ஸ் ஆஃப் ஸ்லோ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்லோவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோமா, ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிப்போம். அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டை வந்து எப்போவுமே வந்து +1 பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு டைம் ஒரு எலமெண்ட்ஸாக ஐட்ரேட் பண்ணிட்டே போகும். ஸோ அதனால் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே போட்டிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா ஒரு வேளை அந்த எலமெண்ட்டில் வந்து ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லோ வந்து எண்டுக்கு ரீச் ஆகிருக்காது. ஸோ நம்ம வந்து ஜீரோஸால் ரீப்ளேஸ் பண்ணணும்.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவில் வந்து எது வரைக்கும் நான் ஜீரோ இருந்துச்சோ அது வரைக்கும் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து ஜீரோவை மாற்றணும். அதாவது ஸ்லோவில் வந்து லென் ஆஃப் நம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோவை மாற்றணும். ஸோ மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஓகே, அக்செப்ட் ஆகிடுச்சா? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிக் ஆஃப் என். ஓகேவா? ஸோ இதை என்ன கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். என்ன கொஞ்சம் ஆப்டிமைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஒரு லூப் வச்சுருக்கேனா, இந்த லூப்பை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்டிமைஸ் வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்டிமைஸ் வெர்ஷனில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அந்த செகண்ட் லூப், அதாவது ஜீரோஸால் ஃபில் பண்ண அந்த லூப்பை வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், 0,1, 0,2, 3, 0,4 இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, 1, 2, 3, 4 இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இதுக்கப்புறமா என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுக்காமல் இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறமா வந்து ரீப்ளேஸ் பை ஜீரோஸ் பண்ணோம். 4, 0,0. ஸோ இதை வந்து இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி வரும்போது இங்கே எனக்கு 0 தெரியுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஜேங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லெட்ஸே 2 பாயிண்டர்ஸ், 2 பாயிண்டர்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஜே அண்ட் ஐ. ஓகேவா? ஸோ ஜேங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த இடத்துல 0 இருந்ததோ அந்த பொசிஷனை வந்து அது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஜீரோ, அது மொத்தமாக வந்து அரே ட்ராவல்ஸ் பண்ணி போகும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, 0 இருக்குது. ஸோ 0 இருக்குன்னா என்ன சொன்னேன், ஜே வந்து 0th இண்டெக்ஸ் தான். அதை 0 இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து இப்போவே வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக இது எந்த பொசிஷனில் 0 இருந்ததோ அந்த பொசிஷன் வந்து வச்சுக்கோம். ஐங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 0 இருந்துச்சு சரியா. ஸோ 0 இருந்ததுனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐயை வந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இந்த ஐயை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இங்கே வந்து நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கா. ஸோ நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜேஐயும் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஓகே, புரிஞ்சிச்சா? ஜேஐயும் ஒரு ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து 1 வந்துடும், இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ இப்போ வந்து ஐயை வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜேயை வந்து மாறிடும். இங்கே வந்து ஜே இருக்கும். ஓகே, ஜே வந்து இந்த இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது 1ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஐ இங்கே இருக்கும். இப்போது இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ 0 வந்து என்ன பண்ணுவேன், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா இங்கே வந்து இங்கே வந்து ஐ வந்துடுச்சு. இப்போ ஐங்கிறது என்ன, ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஜீரோ எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஜேயும் ஐயும் ஸ்வாப் பண்ணி விட்ருவோம். ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து 2 வந்துடும், இங்கே வந்து 0 வந்துடும். இங்கே வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஸ்வாப் பண்ணிக்கிட்டு ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். கரெக்டாக? இங்கே வந்து ஜே இருக்கும், ஐ வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிரும். ஐ இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது இது என்ன, நான் ஜீரோ எலமெண்ட். நான் ஜீரோ எலமெண்ட் தான் என்ன பண்ணணும், ஜேயும் ஐயும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ இதே ஸ்வாப் பண்ணுவேன். இங்கே வந்து 3 வந்திருக்கும், இங்கே வந்து 0 வந்திருக்கும். ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. 0 இருந்தால் என்ன பண்ணணும், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐ வந்து இடத்துக்கு போயிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வந்து என்ன, நான் ஜீரோ எலமெண்ட். நான் ஜீரோ எலமெண்ட் தான் என்ன பண்ணுவேன், ஸ்வாப் பண்ணுவேன். ஸ்வாப் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த இடம் வந்து ஜேயால் ஸ்வாப் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜேயோட பொசிஷன் இது. ஸோ 0 வந்து 4ஆல் ஸ்வாப் பண்ணிட்டு இங்கே வந்து 0 மாற்றிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரியம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்போவுமே பிக் ஆஃப் என் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதுக்கு மேலே இல்லை. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா நடந்த அந்த பிக் ஆஃப் கேங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இப்போ வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஆப்டிமைஸ் சொல்யூஷனில். ஓகே, ஸோ இதோட கோடிங் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்டர்ஸ் ஐ அண்ட் ஜே, ஐ ஜே ஈக்குவல் டு 0,0. ஸோ இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படின்னா while I is less than len of nums. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்னென்னா nums of I, if nums of I
நாட் ஈக்குவல் டு 0 இருந்தது நான் என்ன பண்ணுவேன், ஸ்வாப் பண்ணியிருப்பேன். நம்ஸ் ஆஃப் I, nums of j ஈக்குவல் டு nums of j, nums of I. ஸோ ஸ்வாப் பண்ணியிருப்பேன். ஸ்வாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், ஐயே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன், ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஜே மட்டும் தான் இப்போ இந்த இடத்துல வந்து ஜே வந்து இந்த இடத்துல மட்டும் தான் நான் இன்க்ரிமெண்ட்டே பண்ண போகிறேன். ஸோ அதனால் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போட்டிருக்கேன். என்னவா இருந்தாலும் வாட் எவர் த கேஸ் மேபி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் இதோட சொல்யூஷன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா 82% யூசர்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் குட். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.